ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மலர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. மலர் எடுக்கிறதே இல்லை. ஏன்னா தனக்காக ஒரு வார்த்தை கூட சப்போர்ட் பண்ணி இங்கே பேசாதவர் ஃபோன்லேயும் இந்த 4 செவத்துக்குள்ளேயும் மட்டும்தான் நம்மக்கிட்ட நம்ம புருஷனாக நடந்துக்கிறாரு அப்படின்ற கோவம் அவங்களுக்கு. அதனால் அவங்க ஃபோனே எடுக்கிறது கிடையாது. அவங்களாச்சும் அவங்க குடும்ப ஃபேமிலியாச்சு இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காதரியாக நான் உண்டு, என் வேலை உண்டு, என் பாட்டுக்கு நான் ஒன்றுன்னு இருக்கேன் அப்படின்னு மலர் ஃபோனே எடுக்கிறது கிடையாது. பாக்கியராஜ் ஃபோன் பண்ணி பார்க்குறாரு, எடுக்கவே இல்லை. ரொம்ப நேரமாக அவரோட ஃப்ரெண்டு வந்து என்னடா அப்படின்னு, இல்லைடா மலருக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ணிட்டேன் எடுக்க மாட்டேன்றா அப்படின்னு. எப்படி எடுப்பாங்க, நீ பண்ண வேலை அந்த மாதிரி, போய் வீட்டுக்கு போய் சமாதானப்படுத்துகிற வழியை பாரு, இப்போல்லாம் அவங்க ஃபோனை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் பாக்கியராஜுக்கு அவரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இங்கே அப்படியே அழுதுகிட்டே போகிறாரு மதியோடைய அப்பா. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியலை. ஒரு 2 வாரத்தில் 30 லட்ச ரூபாய் பணம் கொடுக்க சொல்கிறாரு. அதாவது அவங்க பொண்ணு அமைதியாக இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அவங்க நேர்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் பண்ணாங்க. ஆனால் இப்போ அது அவங்களோட குடும்பத்தையே பாதிக்குது. அதை பற்றி அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கல. பெற்றவங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. சரி, எதுக்கு நம்ம வீண் வம்புக்கு போகணும், சாக்கடை கண்டா ஒதுங்கி போகணும் அப்படின்னு பேசாமல் ஒதுங்கி போயிருந்தாலாச்சு இவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்காமல் இருந்திருக்கும். ஆனால் அவங்க பண்ண விஷயத்தினால இப்போ அவங்க குடும்பமே நடுத்தருவில் நிற்க போகுது அப்படின்னு அவருடைய அப்பா ரொம்பவே வருத்தத்தில் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே சோஃபாவில் தலை மேலே கையை வச்சுக்கிட்டு உட்கார்றாரு. அவங்களுடைய மனைவி ஓடி வந்து எங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்களுடைய சின்ன பொண்ணு, அதுக்கப்புறமா அவங்களுடைய பெரிய பொண்ணு 2 பேருமே வராங்க. வந்து அப்பா என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு. தொடாத, நீ எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களுடைய பெரிய பொண்ணு கையை ஒத்துரு விட்டு தூக்கி தள்ளிடுறாங்க. அவங்க போயிட்டு கொஞ்சம் தூரமாக அப்படியே நவந்து போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. அப்பா என்னாச்சு, ஏன் அக்கா கிட்ட அப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு. ஏன் உன் அக்கா பண்ணுற எதுவுமே உனக்கு தெரியாதா என்ன, நீயும் இந்த வீட்டில் தானே இருக்க அப்படின்னு கேட்டதும், ஏங்க என்னாச்சுங்க, புதுசாக என்ன வம்பு வளர்த்துட்டு வந்திருக்கா அப்படின்னு கேட்கவும், போச்சு அவ்வளோதான், என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, என் கௌரவம் போச்சு, எல்லாமே போச்சு, என் வேலை போச்சு, இந்த வீடு போச்சு, இனி நம்ம நடு தெருவில் தான் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு அவங்களுடைய மனைவி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. அவ்வளோதான், நான் தான் இவகிட்ட படித்து சொன்னேனே, நான் அவர்கிட்ட கை கட்டி வேலை செய்கிற ஒரு சாதாரண தொழிலாளி, அவரை பகச்சிக்க வேண்டான்னு அவ்வளோ தூரம் சொன்னனே, அவ்வளோதான், என் வேலையே போயிடுச்சு, என் வேலை எனக்கு இல்லை, நாளை இருந்து நீ வேலைக்கு வரமானான்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை கட்டன்னு நாம் கடன் வாங்கலாமே, அந்த கடனையும் திருப்பி உடனே கொடுக்க சொல்கிறாரு. அதுவும் 2 வாரம் டைம் கொடுத்துருக்காரு. அப்படி இல்லைன்னா மொத்த பேரும் போய் நடு தெருவில் நிற்கதுன்னு. எப்படி 2 வாரத்தில் நான் 30 லட்சம் எப்படி ரெடி பண்ணுவேன்? நம்ம எல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, சாதாரணமாக 1 லட்சம் போடுறதுக்கே நம்மளாம் எந்த அளவுக்கு கஷ்டப்படும். இவங்களெல்லாம் படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம். இவளோட படிப்புக்காக இந்த வீட்டுக்காக நான் கடனை வாங்கி இப்போ 30 லட்சமாக இருக்குது. வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாரு. கடனை வாங்கி சொந்த வீடு கட்டினேன், இப்போது நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகிற நிலமை. நான் உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் நடு தெருவில் நான் எங்கே நிற்பேன்? அவ்வளோதான், இதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்கிறத விட பேசாமல் நான் செத்து போகிறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா உள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கலான்னு போகிறாங்க. உடனே வேகமாக ஓடி போயிட்டு மதி இருந்துக்கிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பாவை தடுக்கிறாங்க. அப்பா என்னப்பா பண்ண போகிறீங்க, விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிடுறாங்க. உள்ளே போக விடாமல் அப்படியே கதவான தடுத்து நிறுத்திடுறாங்க. வழி விடுன்னு சொன்ன உன்னை என் முன்னாடி வந்து நிற்க வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா அந்த அளவுக்கு கோவப்படுறாரு. இங்கே பாருடி, போடி பக்கம், நானே பத்திரகாளியாக மாறிடுவேன். என் புருஷனை எப்படி சமாதானப்படுத்துறேன்னு எனக்கு தெரியும். நல்லது பண்ணுற இந்த குடும்பத்துக்கு பேசாமல் ஊர் வம்ப விலைக்கு வாங்கிட்டு வராமல் இருடினா கேட்கல. இந்த வீட்டுக்காக ஓடி உழைச்ச மனுஷனை இப்போ இந்த நிலைமைக்கு ஆளாக்கி நிறுத்திட்டேலாம். இனி அடுத்து என்னடி பண்ண போகிறோம்? நீ போயிட்டு இருந்தது ஒரு டெம்பரவரி வேலை, உன்னோடைய அப்பாவோட வேலையை கேன்சல் பண்ண அவங்களுக்கு உன்னோட வேலையை இன்னும் 5 நிமிஷத்தில் கேன்சல் பண்ண எவ்வளோ நேரம் ஆகிட போகுது? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடி? அவங்க பேச்சுக்கு போக வேணாம், அப்பா கேட்ட மாதிரி சாதாரண ஒரு மன்னிப்பு, அதை கேட்டுட்டு ஒதுங்கி வாடினா கேட்டியா நீ? அதை விட்டுட்டு இப்படி தேவையில்லாமல் பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுட்டியாடி. இப்போது உன் அப்பா பணத்துக்கு எங்கடி போவார்? இல்லை அப்படி பணத்தை கொடுக்க முடியலன்னா அவங்க எல்லாரும் கூட்டிகிட்டு போய் நடுத்தடவில் எங்கடி நிற்போம்? அவருக்கு வேலையும் இல்லை, வேலை இருந்தாலாச்சும் எங்கேயாச்சும் வாடகை வீடை பார்த்து எங்கேயோ போய் பொழைச்சிருக்கலாம். அவரோட வேலையை விட்டுட்டு நம்ம எங்கடி போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா ரொம்பவே பயங்கரமாக அழுகுறாங்க. அவங்க மதியை வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க, பயங்கரமாக கோவத்தில் வந்து அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவருடைய அப்பா அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு உளுந்துடுறாரு. அப்படியே மயக்கம் போட்டு ஏங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா, அதாவது அவங்களுடைய மனைவி எழுப்பவும் எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் அப்படியே வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவருக்கு ஆல்ரெடி அட்டாக் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அவருக்கு நெஞ்சு வலி வந்து பெருசாக ஏதாச்சும் ஆபத்தாகவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுமே அழுதுகிட்டு பின்னாடியே போகிறாங்க, மதியமே கூட.
அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவரை சேர்த்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான டைமுக்கு கொண்டு வந்துட்டீங்க. ஏன் அவருக்கு அதிர்ச்சி ஆகுற மாதிரி நிறைய விஷயங்கள அவருக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுற மாதிரி வீட்டில் நிறைய குடும்ப சூழ்நிலைகள் நடக்குதா, அவர் அதனால ரொம்பவே பேனிக் ஆகுறாரு. இந்த அளவுக்கு அவரை நீங்கள் போக விட்டுருக்க கூடாது, ஏன் அவருக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் கேட்டு அவங்களோட அம்மா வெளியில் வந்து, இப்போ உனக்கு சந்தோஷமாடி, டாக்டர் என்ன சொல்லிட்டு போகிறான்னு காதுபட நீ கேட்டுட்டு தானே இருந்தேன், என் புருஷனை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணையே பிரித்து பேசுகிற அளவுக்கு அவங்க அந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. இவங்களும் அப்படி பண்ணிட்டாங்க அவங்களுடைய பொண்ணுமே. அதனாலே அந்த அளவுக்கு அவங்க கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா விடுமா, அக்காவை எதுக்குமா திட்டிக்கிட்டு அப்படின்னு, இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா உனக்கு அவ்வளோதான், உள்ள பண்ணி போயிட்டு அப்பாவுக்கு அங்கே பழம்லாம் இருக்குது பாரு, ஜூஸ் போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே அனுப்பி விட்டுறாங்க. அவங்களோட தங்கச்சியுமே உள்ளே போயிடுறாங்க. அங்கே பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது, உன்னால் ஏற்பட்ட இந்த பிரச்சனைக்கு நீ தான் முடிவு கட்டணும். போய் அவர் கையில் காலில் விழுந்தாது அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உன் அப்பாவோட வேலையை நீ திருப்பி வர வைக்கணும். இல்லைன்னா அவர் கேட்குறாருல அந்த 30 லட்சம் பணம், அதை போய் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணி ஆடிட்டு என்ன நினச்சிட்டு இருக்க. அவரை பகைச்சிக்கிட்டு நம்ம எந்த ஊருக்கு போனாலும் நிம்மதியாக இருக்க முடியுமா? அவர் சொன்ன மாதிரி நம்ம பணத்தை கொடுத்துட்டு போயிட்டோம்னா நம்மளால அவங்க விட்டுருவாங்களா? நம்ம இங்கே நினச்ச மாதிரி பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு அதுக்கப்புறம் தானே நமக்கு பிரச்சனையே பெருசாக ஸ்டார்ட் ஆகும். நம்மளை அவங்க தொல்லை பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நிம்மதியாடி, உனக்கு எந்த ஊருக்கு போனாலே அவங்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அம்மா சொல்லிட்டு இருக்கவும் மதி நின்று அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசாத, போய் ஒழுங்கு மாதிரியே தான் நான் சொன்ன வேலையை செய்கிற வழியை பாரு அப்படின்னு திட்டுறாங்க. மா நான் போய் மன்னிப்பா அப்படின்னு, ஏண்டி உன் அப்பா இப்படி இந்த நிலமையில கிடக்குறாரு, வீடு விட்டு போயிடுமோமோ, வீடு நம்ம கையை விட்டு போயிடுமோ அப்படின்ற வருத்தத்தில் இந்த நிலமையில கூட உனக்கு உன் கௌரவம் தான் முக்கியமாடியும், உன் அப்பாவோட உயிரை விட எப்படி எங்கள் எல்லாரையும் கொன்று குழியில் போட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு நிம்மதியாடி அப்படின்னலாம் வந்து அவங்க அம்மா பேசவும், ஏமா நீ ஏன் அப்படி பேசுகிற அப்படின்னு. அப்போது நான் சொன்னதை செய் போய் அப்படின்னு சொன்னதும் மதிக்குமே வேறு வழி இல்லை. இப்போது என்ன பண்ணுறதுன்னுமே தெரியல. திரும்பவும் எஸ்பிஐ ஆஃபீஸ்கிட்டயே அவர்கிட்டயே அந்த சார்கிட்டயே வந்துட்டு உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து அங்கேருந்து ஃபோன் எடுத்துகிட்டு வேகமாக கொஞ்சம் தூரம் தள்ளி வராங்க. உடனே அந்த சாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னம்மா என்னாச்சு, அதான் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டேனே, வேறு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. சார் இது அதை விட பெரிய பிரச்சனை சார், இப்படியெல்லாம் அவங்க செஞ்சதுனால நான் உங்ககிட்ட அடிக்கடிக்கு இப்படியெல்லாம் பண்ணுறாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு என் மேலே இன்னும் கோபம் அதிகமாகிட்டே இருக்குது சார், அவங்க அடங்கவே மாட்டாங்க சார். இப்போது அவருடைய மாமாவோட சேர்ந்துக்கிட்டு என் ஃபேமிலியை மிரட்டியிருக்காங்க, என் அப்பாவை மிரட்டியிருக்காங்க. சொல்ல போனால் என் அப்பா அவரோட கம்பெனியில் தான் வேலை செஞ்சிட்ருக்காரு 30 வருஷமாக. இப்போது நான் பண்ண விஷயத்தினால தன் மச்சானிக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற கோவத்தில் அந்த தங்கராஜ் என் அப்பாவை கூப்பிட்டு மிரட்டி இருக்கா, இனி உனக்கு வேலையெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. அது மட்டும் இல்லாமல் சில கடன்லாம் கூட அவர்கிட்ட வாங்கியிருந்தாரு என் அப்பா, அது எல்லாத்தையும் உடனே கொடுக்க சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறாரு சார். அதுவும் என் மேலே இருக்கிற கோவத்தில் என் அப்பாவுக்கு இப்போது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் இப்படி திடீர்னு வேலை போயிடுச்சு, அவர் இப்படி பேசினாரு அப்படின்ற வருத்தத்தில் பணத்தை எப்படி திருப்பி உடனே கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஆதங்கத்தில் என் அப்பா வருத்தப்பட்டு டென்ஷன் ஆகி வீட்டில் வந்துட்டு என்னையும் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொன்னார். நான் முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது வரைக்கும் என் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஹார்ட் அட்டேக்கே வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் சார். ஏன் சார் இப்படி என் குடும்பத்துக்கு மட்டும் இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனையாக அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவர் எங்கள் கிட்ட வம்பு வளர்க்காந்து இருந்தால் நாங்களும் ஏன் சார் அவர்கிட்ட பிரச்சனை வச்சுக்க போகிறோம், எங்கள் பாட்டுக்கு நாங்கள் அமைதியாக போயிருந்திருப்போம். நான் எதையும் நடக்காதது அநியாயத்தை நான் வந்து அவர் பண்ணாருன்னு அவர் மேலே பழியப்படலையே, அவர் செஞ்சோட தான் சார் நான் சொல்லி காட்டினேன். அதுக்காக ஏன் சார் இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க வந்துட்டு ஃபோன் பண்ணி எஸ்பி ஆஃபீஸில் சொல்லிடுறாங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறமா நான் பார்த்துக்கிறேன், இனி அவன் பக்கமே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து ஃபோனை கட் பண்ண சொல்கிறாரு. சார் இந்த விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேன்னு அவங்களுக்கு தெரிய வேணாம், திரும்பவும் அவர் அந்த கோவத்தில் ஏதாச்சும் என் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுவார், என் மொத்த குடும்பமும் பயந்து போயிருக்கு சார் அப்படின்னுலாம் வந்து மதி அந்த சார்கிட்ட சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே சுரேஷும் தங்கராஜும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மாமா எப்படியாச்சு என்னோடய வேலை எனக்கு திருப்பி கிடச்சிடும்ல, கல்யாண வேலை நல்லபடியாக நடக்கும்ல மாமா அப்படின்னு, இதை பற்றி நீ ஏன்டா கவலைப்படுற, சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. சுரேஷ் எங்கடா போயிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தா தெரியல, அவன் என் கூட தானே வரான் அப்படின்னு சொன்னதும், இல்லை கல்யாண விஷயமா அம்மா நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பத்திரிக்கை எல்லா இடத்துலையும் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் துணி எடுக்கணும், நல்லது கட்டது, பொண்ணுக்கு புடவை எடுக்கணும், நிறைய வேலை இருக்குன்னு சொன்னாங்க. அதான் சுரேஷை கூட்டிகிட்டு என்னையும் சுரேஷும் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னாங்க அம்மா, அதுக்காக தான் கேட்டேன், அவனுக்கு ஃபோன் பண்ண அவன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவி சொன்னதும், ஓ அப்படியா
சுரேஷ் அப்போ நீ போய் கல்யாண வேலையை பாரு அப்படின்னு. மாமா அப்படின்னு நிற்கிறாரு. என்னடா கண்டிப்பாக உன் வேலை கிடச்சிரும், நான் கேரண்டி, நீ போ, இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி வாயை மூடலை. அதுக்குள்ளே எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி வர வச்சு அவரோட வேலையே போயிடுச்சு. ஸோ அவர் அவ்வளோதான், அவரோட வேலை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிட்டாங்க. அவர் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. உன்னுடைய போலீஸ் யூனிஃபார்ம் எல்லாத்தையும் நீ இது ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு போகணும் அப்படின்னு. அவர் அப்போவே சொல்லியிருந்தார், பேசாமல் ஒதுங்கி போடா, இந்த மாதிரி நீ திரும்பவும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுன்னா உனக்கு தான் அது உன் வேலைக்கு வேட் ஆகும்னு அவர் கூட சொன்னார், அவருடைய ஸ்டேஷனில் அவருக்கு மேலே இருக்கிற அதிகாரி. ஆனால் அவர் அப்பயும் கேட்கலாம். அவருடைய மாமா கூட சேர்ந்துக்கிட்டு திரும்பவும் மதியம் மிரட்டுறதுக்காக அவரோட ஃபேமிலி மிரட்டவும் இந்த மாதிரி விஷயத்த பண்ணாங்க. ஸோ இப்படிலாம் நம்ம மிரட்டினா அவள் வந்து நம்ம காலில் விழுந்துருவா, நம்ம பண்ண எல்லாத்தையும் தப்பெல்லாம் மன்னிச்சிருவா, கேஸ் அவளே வாபஸ் வாங்கிடுவா அப்படின்னு தங்கராஜ் தப்பு கணக்கு போட்டுட்டாரு. அப்படி போட்டதுனால இப்போது பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிருச்சு. அவளோட வேலைக்கே வேட் ஆகிடுச்சு. இப்படி உதவி நீக்கப்பட்டது அடுத்த நிமிஷமே நியூஸு, பேப்பரு, டிவி எல்லாத்துலேயும் வந்துடுச்சு. இதெல்லாம் பார்த்து முதல்ல மலர் அவ்வளோ அதிர்ச்சி ஆகுறாங்க. அத்தை மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் எல்லாருக்கும் கூப்பிட்டு காட்டுறாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களுமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பொண்ணு வீட்டுக்காரங்க இதை பார்த்துடுறாங்க. அப்போ தான் இங்கே தங்கராஜ் இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா கூப்பிடுறாங்க. அத்தை என்னாச்சு அப்படின்னு உள்ளே ஓடி போய் பார்த்தா சுரேஷ்க்கு வேலை போன விஷயம் இவங்க 2 பேருக்கும் தெரிய வருது, அவங்களுடைய அக்காவுக்கும் மாமாவுக்கும். இது தெரிஞ்ச உடனே அவங்களுமே ஆடி போயிடுறாங்க. பார்த்தீங்களா, வீண் வெம்புக்கு அவனை கூட்டிகிட்டு போகாமல் இருந்தால் இந்த நிலமை வந்திருக்குமா, பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா இப்போ என்ன ஆகும், சுரேஷ்க்கு எப்படியாச்சும் வேலை கிடைச்சிடும்ன்ற நம்பிக்கையில் தான் அவங்க பொண்ணு கொடுக்க சம்மதிச்சாங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு நினச்சாலே தலை ரொம்ப சுற்றுது அப்படின்னு அவங்க மனைவி சொல்லிட்டு இருக்கவும், நீ வாய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்றுட்டு இருக்கவும் சுரேஷ் ரொம்ப உடஞ்சி போய் அவங்க வீட்டுக்கு கூட போகாமல் நேராக இங்கே தான் வராரு. மாமா அப்படின்னு நின்ன உடனே சுரேஷ், கவலைப்படாதரா, எதுவும் ஆகாது அப்படின்னு. எல்லாம் போச்சு மாமா, அவ்வளோதான், என் வேலை போயிடுச்சு, இன்னும் என்ன, பொண்ணு வீட்டுக்காரங்களும் ஃபோன் பண்ணி இந்த நிச்சயம் வேண்டான்னு, அதாவது கல்யாணம் வேண்டான்னு சொல்ல போகிறாங்க, எல்லாத்தையும் நின்று போச்சு, அவ்வளோதான், பொண்ணுக்கு தான் கல்யாணம் வரைக்கும் போய் கல்யாணம் நிற்கும் அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் முதல்ல ஒரு ஆம்பளைக்கு நடக்கும்போது தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியுது மாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் உளறிட்டு இருக்காரு. அப்போ தான் பொண்ணு வீட்டுக்காரங்க இருந்து அவங்க ஃபோன் பண்ணி தங்கராஜுக்கு விஷயத்த சொல்லிடுறாங்க. உங்களுடைய நம்பிக்கைக்காக தான் நாங்கள் எங்கள் பொண்ணு கொடுக்க சம்மதித்தோம், ஆனால் இப்போது மாப்பிள்ளைக்கு வேலை போயிடுச்சு நியூஸில் கேள்விப்பட்டுட்டோம், இதெல்லாம் உண்மை தானே, அது எப்படி உண்மையாக இல்லாமல் இருக்க முடியும், இதையும் நீங்கள் எங்ககிட்டேருந்து மறைக்க முடியாது, இந்த கல்யாணம் நடக்காது, அவ்வளோதான், இதோடு எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க, நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறோம், இனி எங்கள் வீட்டு வாசப்படியே மெடிக்காதீங்க, இந்த பக்கம் வந்து நிற்காதீங்க அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரங்க முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அந்த கோவம் தங்கராஜுக்கு அப்படியே ஃபோனை உடைக்க போகிறாரு. மாமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் தடுத்ததுனால உடைக்காமல் விட்டுடுறாங்க. என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்கவும், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, பொண்ணு வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு உடனே அவங்களுடைய அக்காமே ரொம்பவே ஆடி போயிடுறாங்க. இப்போது இங்கே வீட்டுக்கு மலரை சமாதானப்படுத்தலான்னு வாக்கியராஜ் வந்துட்டு இருக்காங்க. வந்து அவங்களையும் சமாதானமும் படுத்துறாங்க. இன்னமும் அவருக்கு விஷயம் தெரியாது, இப்படி நடந்தது எல்லாத்தையும் தாண்டி அவர் சமாதானப்படுத்தணும்னு தான் போனார். அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டு அவருமே ரொம்ப உடைஞ்சு போய் சுரேஷை தான் எல்லாருமே பேசுகிறாங்க, ஏன்டா அப்படி வீண் பம்புக்கு போய் இப்போ எந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறேன் அப்படின்னு. அதை மலர் சொன்னால் கண்டிப்பாக கோவப்படுவாங்க அப்படின்னு யாருமே எதுவுமே பேசுறது கிடையாது. மாப்பிள்ளை என்ன சொன்னார் சுரேஷ் அப்படின்னு, மாமா வேலை இதுக்கு மேலே என்னமா பண்ண முடியும், வேலையே போயிடுச்சு, போன வேலையை திரும்பி வாங்கிய கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ரொம்பவே உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்கவும், கல்யாணமும் நின்று போச்சு, இதுக்கப்புறமும் யாரும் எதுவும் செய்ய வேணாம் அப்படின்னு சுரேஷ் சொன்னதும் மொத்த குடும்பமே உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்கு. இப்படியெல்லாம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த மதி தான், அவ தான் அப்படின்னு திரும்பவும் சுரேஷ்க்கு பயங்கர கோவம், அவ மேலே இருக்கிற கோவம் இன்னமும் அதிகமாயிடுச்சு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது, ஒரு பக்கம் கல்யாணம் நின்று போச்சு, இன்னொரு பக்கம் வேலை போச்சு, இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு இனி தங்கராஜும் சுரேஷும் என்ன பண்ண போகிறாங்க மதிய அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.